ஹalleluya. நன்றி சொல்லி பாடுவேன் நான் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நான் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தேன் நான் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியா என் உள்ளம் நிறைந்தேன் நான் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கரங்களை தட்டி நன்றி சொல்லி பாடுவேன் நான் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நான் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தேன் நான் இயேசுவை போற்றிடுவேன். ஸ்தோத்திரம். புது ஆண்டு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே. புது ஆண்டு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். எங்களை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்க நடத்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தீரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனமிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். தந்தவரே துவக்கம் தந்தவரே வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டேன். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம்.
கொடுக்கும் கரங்களை மாற்றுகிறேன். ஏந்தின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்கள். சேர்ந்து பாடுவோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ரசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மீட்பையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாக மேற்பட்டாலும் எங்கள் விசுவாசம் கேடக வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாக மேற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோர் நற்காற்றத்தை விட்டாலும் என்னை காப்பாற்று நீர் ஒன்று பயமில்லையே. நம்பினோர் நற்காற்றத்தை விட்டாலும் என்னை காப்பாற்று நீர் ஒன்று பயமில்லையே. உன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உன் கிருபைகளை தினம் நான் பாடுவேன், உன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பொது கிருபை தாரும் தேவா, பொது பெருமை தாரும் தேவா. நாளைக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளைக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்றமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். அவர் குறைவுகளை நிறைவாக்க போகிறார், உங்கள் வறட்சிகளை செழிவாக்க போறார். புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா. இந்த புதிய ஆண்டுக்குள்ள வழி நடத்துங்க ராஜா, இந்த புதிய ஆண்டுக்குள்ள ராஜா எங்கள் வறட்சிகள் செழிப்பாக்கும்படியா ராஜா. ஆண்டவரே, குழப்பங்களிலே சமாதானம் கிடைக்கும்படியாக புதிய கிருபை, ஹalleluya, வெட்கத்துக்கு பதிலாக
நன்மை தாரும் தேவா வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா கண்ணீர் மறைகிறது களிப்பை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளைக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளைக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயமெடுக்க உறவுகள் சீர் பொருந்த உறவுகள் சீர் பொருந்த குடும்ப சமாதானம் நான் பெற்றிட குடும்ப சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா நிறைவாய் தருகிறவரே புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆண்டவரே உடைய கிருபை எங்களுக்கு போதுமா இருக்கிறது ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா அப்பா இந்த பொல்லாத உலகத்திலே ராஜா நிம்மதியாக வாழும் என் பொன்னிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா 100 உண்மையை நான் நம்பியிருக்கேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்துங்க 100 உண்மையை நான் நம்பியிருக்கேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்துங்க முன்பாக தலை குனிந்து உதவி செய்திட உயர்த்தி வச்சிடுங்க மனுஷன் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திட உயர்த்தி வச்சிடுங்க உம்மைத்தான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே மறுபடி சொல்லுவோமா ஹalleluya இப்பவே தந்திடுங்க உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை அல்லாமல் யாரும் உயர்ந்ததோடு அற்புதம் செய்திருங்க அதிசயம் நடத்திடுங்க உம்மை அல்லாமல் யாருக்கு உயர்ந்ததோடு அற்புதம் செய்திருங்க அதிசயம் நடத்திடுங்க காணவுமே
வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை நான் நம்பியிருக்கேன். அற்புதம் செய்திருங்க, அதிசயம் செய்திருங்க. 100க்கு 100 உண்மையை நான் நம்புகிறேன். அற்புதம் செய்திருங்க, அதிசயம் செய்திருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி வச்சிருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி வச்சிருங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திருங்க, இப்பவே தந்திருங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திருங்க, இப்பவே தந்திருங்க. ஐஸ்வர்யம் பணமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் பணமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவர், இன்றைக்கே தந்திருங்க, இப்பவே தந்திருங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திருங்க, இப்பவே தந்திருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி வைத்திருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி வைத்திருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி வைத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. அல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை.
ருசித்த கெஞ்சுதே இன்னும் தவை கொஞ்சம் ருசித்த கெஞ்சுதே இன்னும் தவை அருளின் மாமலை பெய்யும் என்று வாக்களித்தாரே. மாறியாய் பெய்திட செய்யும் உலகத்தின் இரட்சகரே. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலையும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். ஆமென். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதைப் போல வேறு பாக்கியம் கிடையாது. இயேசு சொன்னார், எனக்கு ஊழியம் செய்கிறவரை என் பிதா கனம் பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் வார்த்தைக்கு ரெடியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு ஊரிலே, இது ஒரு சின்ன கதை. ஒரு ஊரிலே இரு தம்பதிகள் திருமணம் முடித்து கொண்டார்கள். ஒரு வாலிபனும் ஒரு வாலிப சகோதரியும். திருமணம் முடித்து ஹனிமூன் எல்லாம் போய் வீட்டுக்கு வந்து ராத்திரியாகி விட்டது. அவர்கள் படுக்கைக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையிலே எழும்பி அந்த கணவன் மனைவியை பார்த்து கேட்டாராம், காலை சாப்பாடுக்கு என்ன இருக்குது?
அப்போ அந்த மனைவி சொன்னார், என்னுடைய அம்மா எனக்கு ஒன்றைத்தான் கற்றுக் கொடுத்தால், இட்லியும் சட்னியும் செய்வேன். அப்போ அன்றைக்கு காலையில் இட்லியும் சட்னியும். இவன் மத்தியான நேரம் கேட்டான், மத்தியான சாப்பாடு என்ன? அவள் சொன்ன, என்னுடைய அம்மா ஒன்று மாத்திரம்தான் கற்றுக் கொடுத்தா, இட்லியும் சட்னியும். சரின்னு இவன் வேலையெல்லாம் முடித்து டயர்டாக வீட்டை வந்து ராத்திரி சாப்பாடுக்கு என்ன என்று கேட்டான். அதற்கு அவள் சொன்னா, என்னுடைய அம்மா ஒன்றை தான் கற்றுக் கொடுத்தாள், இட்லியும் சட்னியும் என்றான். இவன் சரிண்டு அந்த இட்லியும் சட்னியும் சாப்பிட்டுட்டு படுக்க போயிட்டு 2வது நாள் காலையில் எழும்பி காலை சாப்பாடு என்ன என்று கேட்டான். அவள் சொன்னால், என்னுடைய அம்மா ஒன்றைத்தான் கற்றுக் கொடுத்தாள், இட்லியும் சட்னியும் என்று. சரின்னு அவன் காலை நேரத்தில் அதையும் சாப்பிட்டு மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு என்று கேட்டான். அவள் சொன்னால், என்னுடைய அம்மா ஒன்றைத்தான் கற்றுக் கொடுத்தாள், இட்லியும் சட்னியும். அதையும் சாப்பிட்டான். ராத்திரியிலே வந்து கேட்டான், ராத்திரி என்ன சாப்பாடு? அதுக்கும் அவள் சொன்னால், என்னுடைய அம்மா ஒன்றைத்தான் கற்றுக் கொடுத்தால், இட்லியும் சட்னியும் உண்டு. இவனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஆனால் அந்த காதலில் மூழ்கி இருந்தபடி, நான் இப்போ 2 நாள் தானே, சரின்னு பரவாயில்லன்னு சாப்பிட்டுட்டு படுத்து அடுத்த நாள் காலையில் எழும்பி கேட்டான், இன்றைக்கு காலை சாப்பாடு என்ன? அவள் சொன்னால், என்னுடைய அம்மா ஒன்றைத்தான் கற்றுக் கொடுத்தால், இட்லியும் சட்னியும் உண்டு. 3வது நாள் காலையிலையும் இட்லியையும் சட்னியையும் சாப்பிட்டான். மத்தியான நேரத்தில் கேட்டான், மத்தியான சாப்பாடு என்ன? அவள் சொன்னால், எங்கள் அம்மா ஒன்றைத்தான் கற்றுக் கொடுத்தால், இட்லியும் சட்னியும். அதையும் சாப்பிட்டான். ராத்திரி நேரம் வந்தது. ராத்திரி சாப்பாடு என்ன என்று கேட்டான். அவள் திருப்பி சொன்னால், என்னுடைய அம்மா ஒன்றைத்தான் கற்றுக் கொடுத்தால், இட்லியும் சட்னியும். இப்போ 3 நாட்கள் 3 நேரமும் இட்லியும் சட்னியும் சாப்பிட்டாச்சு. 4வது நாள் அதே இட்லியும் சட்னியும், காலையிலையும் பகல்லையும் ராத்திரியும் இட்லியும் சட்னியும். 5வது நாளும் 3 நேரமும் இட்லியும் சட்னியும். இவனுக்கு திருமணமே வேண்டாம்னு போயிட்டுது. சனிக்கிழமை ஆன உடனே இவன் மனைவியை பார்த்து சொன்னான், நாங்கள் இன்றைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம்ண்டு. அந்த ஊரிலிருந்து பட்டணத்துக்கு போகிறார்கள் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட. ஹோட்டலில் போய் சாப்பிடுவதற்கு அங்கே டேபிளில் போய் உட்கார்ந்தார்கள். வேட்டர் வந்து மெனு கார்டை கொடுத்தான். இவன் மெனு கார்டை பார்த்தான். அந்த இடத்துல அதெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது. இவனுக்கு விளங்கலை, இவனுக்கு ஆங்கிலம் வாசிக்க தெரியாது. அப்போ இவன் பார்த்து எல்லாம் நம்பர் போட்டிருந்தபடினால் நம்பர் 10 கொண்டு வாங்க என்று சொன்னான். வேட்டர் ஓகே என்று சொல்லி கிச்சனுக்கு போய் நம்பர் 10 சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தான். 2 போர்ஷன். என்ன தெரியுமா? இட்லியும் சட்னியும். அவன் தலையில் அடித்து கொண்டு, இது என் தலை விதி என்று சொன்னான். அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற டேபிளில் எட்டி பார்த்தான். அந்த மனிதன் என்ன சாப்பிட்றான்? அவன் நல்ல ரோஸ்ட் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு கொண்டு இருந்தான். அவன் அந்த ரோஸ்ட் சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு இப்போ விரல்களை எல்லாம் சூப்பி கொண்டு இருக்கிறான். இவன் பார்த்தான், ஐயோ எனக்கும் அந்த சாப்பாடு வேணுமே, இந்த சாப்பாடு என்ன நம்பர் என்று தெரியாதே என்று யோசித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த மனிதன் வேட்டரை கூப்பிட்டு ரிப்பீட் என்று சொன்னான். வேட்டர் ஓகே என்று சொல்லி கிச்சனுக்கு போய் இன்னொரு சிக்கன் பிரியாணி, ரோஸ்ட் சிக்கன் பிரியாணி கொண்டு வந்து அவன் முன்னால் வைத்தான். இவன் பார்த்தான், அடே இந்த ரோஸ்ட் சிக்கன் பிரியாணி வேண்டும் என்றால் ரிப்பீட் என்று சொல்ல வேணும். ஆமென். உடனே வேட்டரை கூப்பிட்டான், ரிப்பீட் என்றான். வேட்டர் ஓகே என்று சொல்லி குசினிக்கு போய் இன்னும் 2 பேருக்கு 2 போர்ஷன் இட்லியும் சட்னியும் கொண்டு வந்து கொடுத்தான். இவன் உடனே யோசித்தான், நாளை காலையிலே லாயரை கண்டக்ட் பண்ணி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப போகிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அநேக கிறிஸ்தவர்களும் 24ஆம் ஆண்டை இப்பொழுது 25 ரிப்பீட் பண்ண போகிறார்கள். ஆமென். நீங்கள் அப்படி ரிப்பீட் பண்ண மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ரைட்? 24ஆம் ஆண்டு இட்லியும் சட்னியும் சாப்பிட்டு இருப்பீங்க. 25ஆம் ஆண்டில் சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம். அல்லேலூயா.
ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற சிக்கன் பிரியாணி என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை. ஆமென். அவருடைய வார்த்தையை போல வேற ஒன்றுமே இல்லை. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வார்த்தை என்னுடைய ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றே ஆண்டவர் சொன்னார். தீர்க்க தரிசனங்களை அறிவீங்கள், தீர்க்க தரிசனம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லவில்லை. ஆமென். போதகர்கிட்ட போங்க, போதகர் உங்களை விடுதலையாக்குவார்கள் என்று சொல்லவில்லை. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். ஆமென். இந்த சத்தியம், இந்த தேவனுடைய வார்த்தை என்றா என்ன? தாவீது ராஜா அங்கே கோலியாத் மரண குரல் கொடுத்து கொண்டிருக்கிறான். தாவீது ஓடுறான் எங்க? ஆற்றங்கரைக்கு. அந்த ஆறு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். ஆற்றங்கரையில் என்ன இருக்கு? கூழாங்கல் இருக்கு. அநேக கற்கள் இருந்திருக்கும் அன்றைக்கு ஆற்றங்கரையில். ஆனால் அவன் கூழாங்கல்லை தான் தேடுகிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவராகிய ஆற்றங்கரைக்கு வந்தீங்கன்னா அங்கே கூழாங்கல், அதாவது தேவனுடைய வார்த்தை நீங்க கண்டு கொள்ளுவீங்க. அந்த தேவனுடைய வார்த்தையே கோலியாத்தை கீழே தள்ளும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களோடு நான் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது ஆண்டவர் புது வருடத்துக்காக உங்களுக்கு கொடுக்கிற செய்தி. ஆமென். ஆண்டவர் உங்களை உண்டாக்கினது நோக்கம் என்ன? 2025 ஆண்டிலாவது ஆண்டவர் உங்களை உண்டாக்கின நோக்கம் என்ன என்று அறிந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நாங்கள் வாழப் போகிறோம். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பம் பிரிந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய தாயும் தகப்பனும் திருமணம் முடிக்காம இல்லெஜிட்டிமேட் பேபியாக இருக்கலாம். ஆனாலும் உங்களை உண்டாக்கினது ஆண்டவர். ஆமென். எப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த நோக்கத்திலே 2025 ஆண்டிலே நீங்கள் வாழ வேண்டும். ஆமென். திருப்புங்க ஆதியாகமம் 1 அதிகாரம் 26, 27, 28 வசனங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். கொஞ்சம் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தமது சாயலையும் தமது ரூபத்திலேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். அப்ப மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கின நோக்கம் என்ன? ஆட்சி செய்வதற்கு. ஆமென். அடுத்த வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். கொரில்லாவாக சிருஷ்டிக்க இல்லை. ஆமென். நாங்க குரங்கிலிருந்து வந்தவர்கள் அல்ல. ஆமென். ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு படித்து கொடுத்தான். நாங்கள் ஆண்டவர் எங்களை சிருஷ்டித்தார், அவருடைய சாயலிலே சிருஷ்டித்தார். ஆனால் அவனுடைய வைஃப், குழந்தையோட அம்மா அவனுக்கு சொன்னா, இல்லை இல்லை நாங்கள் எல்லாம் குரங்குலேருந்து வந்தோம். இவனுக்கு இந்த பிள்ளைக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. இவன் அப்பாட்ட போய் சொல்லுங்க, அப்பா நீங்கள் சொல்லுங்க ஆண்டவர் எங்களை உண்டாக்கினார். அம்மா சொல்கிறான் நாங்கள் குரங்குலேருந்து வந்துடுவோம். அவன் சொன்னான், அது சரி, நான் ஆண்டவர் என்னை சிருஷ்டித்தபடியாக தான் நான் இருக்கிறேன். உங்கள் அம்மா குரங்குலேருந்து வந்தாங்க, அதான் குரங்காவே இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்தார். ஆண்டவர் என்றால் என்ன? ஆட்சி செய்கிறவர். அப்ப அவருடைய சாயலில் யாரை சிருஷ்டித்தார், நாங்களும் ஆட்சி செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்,
28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை இந்த இடத்துல பலுகு பெருகி என்று சொல்ல வார்த்தை எபிரேய மொழியிலே பிள்ளைகளை பெற்று போடுங்கிறது அர்த்தம் இல்லை. எப்படி பலுகி பெருங்கண்டா எபிரேய வார்த்தை என்னண்டா ஆசீர்வாதமாயிருங்க. ஆமென், அல்லேலூயா. ரைட். பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? ஆண்டு கொள்ளுங்க. மனிதனுக்கு எல்லா அத்தாரிட்டியையும் கொடுத்தார். நீ ஆண்டு கொள். ஆமென். நீங்களும் நானும் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டு கொள்ள. ஆமென். உங்களுக்கு தெரியாது பாஸ்தே, எனக்கு இருக்க பிரச்சனை, எனக்கு முதுகு வலி, அந்த வலி, இந்த வலி, பரவாயில்லை. எந்த வலி இருந்தாலும், தலைவலி இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவர் உங்களை உண்டாக்கின நோக்கம் என்ன? ஆண்டு கொள்வதற்கு. ஆமென். உங்களுக்கு பணம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும், நீங்கள் அழகாக இருந்தாலும், சிவப்பாக இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும், ஏஞ்சலாக இருந்தாலும், பிசாசாக இருந்தாலும், ஆமென், ஆண்டவர் உங்களை உண்டாக்கினது காரணம் என்ன? ஆண்டு கொள்வதற்கு. ஆனால் என்ன நடந்தது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சத்துரு பாம்பிற்குள் பாம்பு வந்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து அவர்களை பாவத்துக்குள் தள்ளி விடுகிறான். மனிதன் பாவத்திலே விழுந்தபடினாலே அந்த ஆதிக்கத்தை இழந்து போனான். ஆமென். ஆனால் ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அவர் கிருபை நிறைந்த தேவன். ஆமென். இரக்கமுள்ள தேவன். மனிதன் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். அவர் மனிதனை கைவிடவில்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே. எப்படி? தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் உண்டென்றுக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஆண்டவர் மனிதனை ஆண்டு கொள்ள உண்டாக்கினார். சத்ரு அதை திருடினான். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீண்டும் அவனை ரெஸ்டோ பண்ணுகிறார். பண்ணி என்ன சொல்லுகிறார்? நீங்க ராஜாக்களும் ராணிகளும் ஆசாரியருமா இருக்கிறீர்கள் என்று தேவன் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மனிதனை நிறுத்துகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நீங்கள் இதில் கவனிக்க வேண்டும். ராஜாக்கள் என்றா பணம் அல்ல. இந்த செழிப்பு உபதேசி மாதிரி இந்த வசனத்தை எடுத்து நீ ராஜாக்கள், ஆண்டவர் உன்னை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறாண்டு நீ பணக்காரனாக வேண்டும் என்று சொல்லுவார்கள். அது தப்பு. பணம் என்கிறது ஆண்டவருக்கு ஒரு சப்ஜெக்டே இல்லை. பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் எல்லாரும் ராஜாக்கள். ஆமென். சொல்லுவீங்களா? நான் ஒரு ராஜான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரிமார் எல்லாம் ராணின்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்கட்டா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்கள் மாத்திரம்தான் தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். பெண்கள்னால் செய்ய முடியாது. காரணம் என்ன? பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அந்த விருத்த சேதனம் மூலமாக ஆண்களோடு மாத்திரம்தான் உடன்படிக்கை செய்தார். பெண்கள் எல்லாம் வெளியே, அவுட் சைட் த கவனன்ட். ஆமென். நான் சரிதானே? ரைட் டாக்டர், நான் சொல்கிறது சரிதானே? ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் விருத்த சேதனம் மூலமாக ஆண்கள் மாத்திரம்தான்
உடன்படிக்கை உள்ளானார்கள் ஆண்டவரோடு. பெண்கள் வெளியே நின்றாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அதை எப்படி மாற்றி அடித்தார் தெரியுமா? இனிமேல் விருத்த சேதன மாம்சத்தில் அல்ல ஆவியிலே என்று சொல்லி சகோதரிகளையும் உள்ளே கொண்டு வந்தார். ஆமென். எப்படிப்பட்ட ஆண்டவர்! ஆமென். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய கவனன்ட், அதாவது உடன்படிக்க மாம்சத்தில் அல்ல ஆவியிலே. ஆனபடியினால் சிஸ்டர்மாருக்கும் இப்போ உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் ஆண்டவரோடு. ஆமென். ஒரு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. சிஸ்டர்மாராவது இப்போ நீங்கள் உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டீங்களே. ஆமென். அங்கே சாரால் டெபோரா எல்லாம் அங்கே கண்ணீர் விட்டுருவோம். ஐயோ எனக்கு இந்த டெபோரா இல்லை, ஐயோ நான் உடன்படிக்கை இல்லையேன்னு அங்கே அழுது கொண்டு இருப்பாங்க. ஆமென். ஆனால் இப்போ இருக்கிற சகோதரிமார் ஆண்களைப் போலவே உடன்படிக்கைக்குள்ளே. ஆமென். ஆனபடினால் இந்த இடத்துல ராஜாக்கள் என்று சொன்னாலும் ராஜாக்களும் ராணிகளும். ஆமென். அல்லேலூயா. ரைட். இப்பொழுது ராஜாவாக இருந்தால், ராணியாக இருந்தால் ஒரு ராஜ்யம் வேண்டும் இல்லையா? ஒரு ராஜா ராணியாக இருந்தால் ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும். நான் சொன்னேன் ராஜா ராணி ஆவிக்குரிய ரீதியிலே. அப்பொழுது அவர்களுடைய ராஜ்யம் என்ன? ஆவிக்குரிய ராஜ்யம். ஆமென். வேத புத்தகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது 2 விதமான ராஜ்யங்களை பற்றி வசனம் கூறுகிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், மற்றது பரலோக ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே இருக்கிறது, பரலோக ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். இந்த பூமியில் இருக்கிற ராஜ்யத்திலே நாங்கள் அங்கத்தவர்களாக இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். ஆமென். பூமியில் இருக்கிற ராஜ்யத்தை பைபாஸ் பண்ணி பரலோக ராஜ்யம் போக முடியாது. பூமியில் உள்ள ராஜ்யம் மூலமாகத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. இப்போ பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இந்த தேவைகள் இல்லை, தேவைகள் வராது. இந்த பூமியில தான் இந்த தேவைகள் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்படியானால் பூமியில தான் அவருடைய ராஜ்யம் இருக்கு. இது the Lord's prayer. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ அவருடைய ராஜ்யம் பூமியிலே இருக்கிறது. மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கி. பாருங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அற்புதங்களை செய்தார். பரலோகத்தில் அப்படி செய்ய தேவையில்லை. ஆமென். அப்ப பூமியில தான் ஆண்டவருடைய ராஜ்யம். மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்ப ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். லூக்கா 12:29.
ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் விரும்புகிறார் என்ன? நாங்கள் ராஜாக்களும் ராணிகளாகவும் இங்கே இருந்து ஆண்டு கொள்ள வேண்டும். அவருக்கு அது கேட்பதாக அவர் ஒரு ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். லூக்கா 17:20 தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியினூடாக சந்தோஷமாயிருப்பது. மாற்கு 10:24 சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். 26 அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். இத்தனை வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டினது காரணம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் வேற, பரலோக ராஜ்யம் என்பது வேற என்பதை நிரூபிப்பதற்காக. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்க வர வேண்டும். இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் 3 படிகள் இருக்கு. ஆமென். இந்த 3 படிகளை நீங்க ஏறினா தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகலாம். ரைட்டா? அதையும் நாங்க வேதவசனத்திலிருந்து பார்ப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இது நிக்கோதேமுவின் கதை. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். யோவான் 3:2 அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்திலே வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நிக்கோதேமேயு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை கண்டு, அவன் ஒரு லீடராக இருந்தபடினாலே ரகசியமாக ராத்திரி நேரத்தில் வந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நீ தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறீர், அல்லாவிட்டால் உம்மால் இந்த அற்புதமான காரியங்களை செய்ய முடியாது என்று கேட்கிறான். அதுக்கு இயேசு பதில் கொடுக்கிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. பாருங்க, இதுல முதல் படி என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிறது. அதை எப்படி காண்கிறார்கள்? தேவனுடைய அற்புதங்களை கண்டு. நிக்கோதேமேயு இயேசு செய்த அற்புதங்களை கண்டு
இயேசுவிடத்தில் வந்து கேட்குறான், தேவன் உம்மோடு இல்லாவிட்டால் நீர் இந்த காரியங்களை செய்ய மாட்டீர். அதுக்கு ஆண்டவர் பதிலாக சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அநேக கிறிஸ்தவர்கள் அந்த அற்புதங்களுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் மறுபிறப்பு அடையவில்லை. ஆமென், அல்லேலூயா. இப்போ அற்புதங்கள் நடந்தா முழு உலகமே வரும் பின்னால. நம்முடைய சபைக்குள்ளும் ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறான், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போகிறார்கள், அற்புதங்கள் நடக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் மறுபிறப்பு அவர்கள் பேசுறதே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அற்புதங்களை கண்டது போதாது, நீ மறுபிறப்பு அடைந்தாதான் தேவ ராஜ்யத்தை காணலாம். எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தை கண்டிருக்கிறீங்க? ரைட். முதலாவது படி மறுபிறப்பு அடைந்து தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும். அன்றைக்கும் ஆண்டவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் பெருக பண்ணி 5000 ஜனத்துக்கு மேலே போஷித்தார். ரைட்டா? 12 கூடைகள் டேக்கவையும் கொடுத்தார். அதனால சனம் பின்னால் போச்சுது அற்புதத்துக்காக. இப்போவும் இப்போ நான் இங்கே வந்து கொஞ்சம் ராயல் பேக்கரியில் ஃபிஷ் ரோல் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தேன்னா இங்கே கூட்டம் அப்படியே இருக்கும். ரைட்டா? ஃப்ரீயாக உணவு எங்கே கிடைக்குதோ அங்கே ஆக்க சனம் இருக்கும். ஆமென். ஆனால் அவரை சிலுவையில் அறையும் பொழுது அந்த சாப்பிட்டவெல்லாம் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறைன்னு கத்துனான். ஆமென். என்று அவர்கள் மறுபிறப்பு அடையவில்லை. மறுபிறப்பு அடைந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை காணலாம். அடுத்தபடி என்னென்று பார்ப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இரண்டாவது படி என்ன? முதலாவது படி தேவனுடைய ராஜ்யத்தை காண்பது. இரண்டாவது படி உள்ளுக்கு போகிறது, உட்பிரவேசிப்பது. உட்பிரவேசிப்பது எப்படி? ஜலத்தினாலும் ஆவியினாலும். அம்மே, திருப்பி இருக்காது, வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். ஜலம் என்றால் என்ன? இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை. ஒருவன் தேவனுடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிறது பத்தாது, அதுக்கு உள்ளுக்கு வர வேண்டும். உள்ளுக்கு வருவதற்கு அவருடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரி, இதுதான் ஆங்கிலத்தில் born again என்று சொல்லுவார்கள். இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னல்ல ஸ்ரீலங்காலையும் இந்த born again கல்லின்னு எல்லாரும் கழிச்சு கொண்டு இருந்தாங்க. ரைட்டா? ஏண்டா அவங்களுக்கு இந்த born again என்றா அவங்களுக்கு என்னென்னு தெரியாது. நம்மளாலும் அதை சரியாக விளக்கி பண்ணி சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? born again என்பது, மறுபிறப்பு என்பது பரிசுத்த ஆவியினால் செய்யப்படுகிற ஒரு ஆவிக்குரிய அற்புதம். ஆமென். இந்த அற்புதம், இந்த மறுக்க பிறக்கிற இந்த அற்புதம் ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து கேன்சர் சுகமடைவதை விட மிகவும் முக்கியமான ஒரு அற்புதம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், வார்த்தையினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் உட்பிரவேசிக்க முடியாது. அநேகர் வாசல்ல இருந்து ராஜ்யத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள், உட்பிரவேசிக்கவில்லை. இன்றைக்கு உட்பிரவேசிப்போமா? ஜலத்தினாலும் அல்லாவிட்டால் வார்த்தையினாலும் ஆவியினாலும். அதாவது நாங்கள் வார்த்தையை பைபிளில் 2 விதமாக படிக்கலாம். ஒன்று சும்மா வாசிக்கலாம். 2 பைபிளை வாசிக்கும் பொழுது நீங்கள் எத்தனை அதிகாரம் வாசிக்கணும் பிரச்சனை இல்லை. மெதுவாக வாசிங்க. மெதுவாக வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய மனசில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏனென்றால்
அதை எழுதினவர் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். நீங்கள் மெதுவாக வாசித்து அதை விளங்கி கொள்ளுவீர்களானால் அல்லது விளங்கி கொள்ள ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவீர்களானால் ஆவியானவர் ஒரு வார்த்தையை அப்படியே அதிலிருந்து ஜம்ப் பண்ணுவார். அப்படியே அந்த வார்த்தை உங்களை அடிக்கும்படி. அந்த வார்த்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். அது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கலாம் அல்லது ஒரு சிச்சைக்குரிய வார்த்தையாக இருக்கலாம். அதை எடுத்து தியானம் பண்ண வேண்டும். எப்படி தியானம் பண்ண வேண்டும்? ஒரு மாடு புல் சாப்பிட்ட பிறகு ஒரு இடத்துக்கு போய் கீழே படுத்து அதுக்கு என்ன சொல்கிறது, அசை போடுமா? அந்த மாதிரி தான் ஆவியான ஒரு வசனத்தை கொடுத்தா போய் மௌனமாக ஒரு இடத்துலேருந்து அதையே தியானம் பண்ணுங்க. ஆமென். சில நேரங்களில் நான் அப்படி தியானம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது என் வைஃப் சொல்லுவா, போய் 500 கிராம் போஞ்சி வாங்கிட்டு வான்னு. நான் போய் 500 கிராம் வட்டக்காய் வாங்கிட்டு வருவேன். என்ன மனசுல எல்லாம் அந்த வார்த்தை. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையினாலும் ஆவியினாலும் பிறந்தால்தான் உட்பிரவேசிக்கலாம். நாங்கள் பார்ப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தண்ணீரில் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும். பாருங்க, அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால். இந்த இடத்துல தண்ணீர் முழுக்கினார் என்று தமிழில் போட்டிருக்கு. அது முழுக்கு ஞான ஸ்நானம் இல்லை. ஆமென். ஏண்டா நான் இருக்கிற எல்லா ஆங்கில பைபிள் வேர்ஷனை நான் தேடி தேடி பார்த்தேன். ஒன்றுலையும் பேப்டிசம் என்று போடவே இல்லை. சிங்கள பைபிளில் கூட பேப்டிசம் என்று போடவே இல்லை. ஆனால் தமிழில் ஏன் முழுக்குன்னு போட்டிருக்காங்களோ தெரியா. ஆனால் இதில் நான் நினைக்கிறேன் அவர்கள் இப்படி போட்டதுக்கு காரணம் என்றால் வார்த்தையில் நாங்கள் முழுக வேண்டும். ஆமென். வார்த்தைக்குள்ளே ஆக வேண்டும். வார்த்தைக்குள் எங்களோட அடித்தளம். பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அநேகருக்கு தெரியாது. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 12 சீஷர்கள் இருந்தார்கள். அதை விட கூட இன்னும் நிறைய சீஷர்கள் இருந்தார்கள். ரைட்டா? ஆண்டவர் திடீர்னு ஒரு கடினமான உபதேசத்தை சொல்லுகிறார். நான் அந்த இதுக்கு போக விருப்பமில்லை. அதுக்குள்ளே போனால் பெரிய டைம் ஆகும். ஆண்டவர் அந்த உபதேசத்தை சொன்ன உடனே இந்த சீஷர்மாருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்க எல்லாம் ஆண்டவரை விட்டுட்டு போகிறார்கள். ரைட்டா? ஆண்டவர் மனம் உடைந்தவராக கவலையோடு 12 சீஷரை பார்த்து கேட்குறார், அடே நீங்களும் என்னை விட்டு போகிறீங்களான்னு. பேதுரு எழும்பி சொல்கிறான், என்ன தெரியுமா? ஆண்டவரே, நாங்கள் யார் இடத்துக்கு போவோம்? எங்கே போவோம்? உம்மிடத்திலே தானே நித்திய ஜீவனுக்குள்ள வார்த்தை இருக்கிறது. யோசித்து பாருங்க, பேதுரு சொல்லவில்லை, நீ தண்ணீரை ரசமாக்கினபடியால் நாங்கள் போக மாட்டோம். நீங்கள் 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து ஆயிரக்கணக்காக போஷித்தனால நாங்கள் போக மாட்டோம். அப்படி சொல்லலை. குருடருக்கு கண் பார்வை கொடுத்தனால போக மாட்டோம். செவிடர்களை காதுகளை திறந்ததுனால போக மாட்டோம். ஆமென். சப்பானிகளை சுகப்படுத்தினதாக போக மாட்டோம். குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினதினால் போக மாட்டோம். மரித்தோரை உயிர்த்தெழுதினால் நாங்கள் போக மாட்டோம் என்று அவன் சொல்லவே இல்லை. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உம்மிடத்திலே தானே நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தை இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை ஒரு மான்கள் நீரோடைகளை வாஞ்சிப்பது போல வார்த்தையை நாடி ஓடுங்க. பைபிளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பைபிளை படியுங்க, அதை தியானிங்க. ஆமென். கோலியாத்தை கொல்ல வேண்டுமானால் கூழாங்கல் வேண்டும். கூழாங்கல் என்ன? வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தையினால் தான் சத்துருவை முறியடிக்கலாம். சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புது வருடத்தில் நாங்கள் 2வது படிக்குள்ள வருவோம், உட்பிரவேசிப்போம்.
அவருடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் நாங்கள் மறுபிறப்படைந்து உட்பிரவேசிப்போம். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது காரியம் என்ன என்று பார்ப்போம். வாசிங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். முதலாவது படி ராஜ்யத்தை காண்கிறது, இரண்டாவது படி உட்பிரவேசிப்பது, மூன்றாவது படி தான் மிகவும் முக்கியம். இப்போ கண்டுட்டீங்க, உள்ளுக்கு வந்துட்டீங்க, இப்போ சுதந்தரித்து கொள்ள வேண்டும். எப்படி? ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். அதுதான் மூன்றாவது படி. ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஆமென். சரி, இந்த இதுக்கெல்லாம் முதல்ல பவுல் அப்போஸ்தலன் 15ஆம் வசனத்திலிருந்து தொடங்குகிறார். 15ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, இந்த வசனத்தை வாசித்த பொழுது எனக்கு ஒரு பக்கத்தில் ஆச்சரியமாக இருந்தது, ஒரு பக்கத்தில் சிரிப்பும் வந்தது. காரணம் என்ன? பவுல் அப்போஸ்தலன் யாருக்கு எழுதுகிறார்? சபைக்கு எழுதுகிறார். சபை என்ன? மறுபிறப்பு அடைந்து ராஜ்யத்துக்குள் வந்த ஒரு கூட்டம். ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற கூட்டத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதி என்ன சொல்லுகிறான்? ஒருவரை ஒருவர் கடித்து கொள்ளாதீர்கள். ஆமென். கொஞ்சம் யோசியுங்க, பவுல் அப்போஸ்தலன் ஏன் இந்த வார்த்தையை பாவிக்க வேண்டும்? ஒருவரை ஒருவர் கடித்து கொள்ளாதீங்க. அப்படியானால் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? இவங்களெல்லாம் நாய்கள். நாய்கள் தானே ஒருவரை ஒருவர் கடித்து கொள்ளும். ஆமென். ஹலோ, என்ன பார்க்குறீங்க? அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனுஷன் ஒருத்தர் கடிப்பானா? இல்லை, நாய்கள் தான் ஒன்று கடிச்சு கொள்ளும். ஆமென். எனக்கு ஒரு காலத்தில் 5 நாய்கள் இருந்துச்சு. அதில் 2 ஆண் நாய் சண்டை பிடிக்க தொடங்கிச்சுன்னா விடாது, கடித்து ரத்தம் வடிய வடிய நான் ஒரு பெரிய வாளி வச்சுருப்பேன். அந்த வாளியில் தண்ணீரை நிரப்பி அப்படி போய் தண்ணீரை போய் அவங்க கொட்டுவேன். அப்போ தான் ஒன்று விட்டுட்டு போகும். தண்ணீராகிய தேவனுடைய வசனத்தை ஊற்றும் பொழுது, ஒரு கணவனும் மனையும் தன்னை தாங்களே கடைத்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தை போட்டால் 2 பேரும் சமாதானமாக பிரிந்து போவார்கள். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறான் சபைக்கு, ஒருவரை ஒருவர் கடித்து கொள்ளாதீங்க. அந்த காலத்தில் கலாத்தியர் சபையில் நல்ல அல்சேஷனும் இருந்தது, வல்சேஷனும் இருந்தது. அப்போ இந்த காலத்தில் என்ன இருக்குன்னு யோசிக்கிறீங்க? ஆமென். ஒருவரை ஒருவர் கடித்து கொள்ளாதீங்க. கடித்து கொண்டா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள முடியாது. ஆமென். இது உள்ளுக்கு போகுதோ தெரியல, பம்ப் பண்ணி திருப்பி வருது நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடித்து கொள்ளாதீங்க. ஒருத்தர் நான் எப்படி கடிச்சு கொள்ள தெரியுமா? செஞ்சு காட்டட்டா? சில சகோதரிமான சண்டை பிடிக்கிற நேரம் அப்படிதான். ஆமென். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம், பாஸ்டர் நீங்கள் அதை எப்படி சொல்வது? இது நாய்களாக இருக்காது. பவுல் அப்போஸ்தலன் வேறு என்னத்தை அதை பற்றி சொல்லியிருப்பார். நாய்கள் ரெண்டு போட இல்லையே. சரி, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் என்ன எழுதுறான்னு பாருங்க. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். அவர் அங்கே கலாத்தியில் எழுத மறந்துட்டார். இப்போ பிலிப்பியரில் எழுதுகிறாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க. பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க. அந்த இடத்துக்கு போக வேணாம். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். இந்த ராஜசிங்க ரோட்டில் ஒரு வீட்டில்
கேட்டில் முன்னுக்கு ஒரு பெரிய போர்டு ஒன்று போட்டுருந்தான் ஒருத்தன். இன்னும் இருக்கோ எனக்கு தெரியாது. பிலிப்பியன்ஸ் 3:2 பிவேர் ஆஃப் டாக்ஸ் அவன் போட்டிருந்தான். அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும். ஆமென். ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் நான் பார்த்தேன். பிலிப்பியன் 3:2 ஒன்று போட்டு அவன் எழுதினான், டாக்ஸ் ஓகே பிவேர் ஆஃப் வைஃப். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சரி, கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. 19ஆம் வசனத்திலிருந்து பவுல் அப்போஸ்தலன் இன்னும் 17 ஐட்டம் சொல்லுகிறார். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. இவையாவன விபச்சாரம், வேசித்தனம். இந்த விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? தெரியாதா? கல்யாணம் கட்டுவதற்கு முன்ன செய்வது வேசித்தனம், கல்யாணம் கட்டின பிறகு செய்வது விபச்சாரம். சிம்பிள். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது அசுத்தம். எது பரிசுத்தம் இல்லையோ, பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் எல்லாம் அசுத்தம். காமவிகாரம் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. விக்கிரகாராதனை, போய் விக்கிரகாராதனை என்றால் இந்த உருவங்களையும் சிலைகளையும் வணங்குவதல்ல. இருதயத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல் அதை பணத்திலேயோ படிப்பிலேயோ அந்தஸ்திலேயோ பெயரிலேயோ புகழிலே வைத்திருந்தால் அது விக்கிரகாராதனை. ஆமென். ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய மினிஸ்ட்ரியை ஆண்டவரை விட இருதயத்திலே மினிஸ்ட்ரியை மேலாக வைத்திருந்தால் அது விக்கிரகாராதனை. ஹலோ. ஆமென். பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இவ்வளவு எல்லாம் ஒரு பெரிய பேக்கேஜ். எல்லாம் எங்க இருக்கு? ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தவங்களிடத்துல இருக்கு. ஆமென். பவுல் சொல்லுகிறாரு, உள்ளுக்கு பிரவேசித்தா போதாது, இவை எல்லாத்தையும் விட்டு விட்டாதான் சுதந்தரித்து கொள்ளலாம் தேவனுடைய ராஜ்யத்தை. ஆமென். ரைட், வாசிங்க. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலர் யோசிக்கிறீங்க, என்ன பாஸ்டர் நியூ இயரில் வந்திருக்கிறோம், நீங்கள் வாக்குத்தத்த வசனம் கொடுப்பீங்க, இந்த வருஷம் என்னை வாளாக்காமல் தலையாக்குவீங்க, நீ போகிற நேரத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், வருகிற நேரத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ உண்ணும் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வாதமாக இருக்கும், நீ குழந்தை பருவம் இல்லாட்டா குழந்தை பெறுவாய், திருமணம் முடிக்காமல் இருந்தால் திருமணம் பெறுவாய், அப்படியெல்லாம் பிரசங்கி பண்ணி நினச்சி தானே வந்தோம் பாஸ்டர். இந்த நியூ இயரில் முதல் கூட்டத்தில் நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாமல் வேறு திசையில் போகிறீங்களே பாஸ்டர். எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுமா? நீங்கள் பிள்ளை பெருக்கிறது இல்லை, பரலோகம் போகணும். ஆமென். அதுதான் என்னுடைய மெயின் நோக்கம். ஆமென். ஒரு சிறு கூட்டத்தையாவது கூட்டிக்கிட்டு பரலோகம் போகணும். அதுதான் என்னுடைய மெயின் அஜெண்டா. இந்த ஊழியத்துக்கு அஜெண்டா அதுதான். ஆமென். நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி ஆசீர்வாதங்க கூட்டங்கள் இருக்கு, போங்க. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, என்னெல்லாம் சொல்ல வருது, சொல்லக்கூடாது. சரி, பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இன்னொரு 12 ஐட்டம் சொல்லுகிறார். நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் பாருங்க. ஒரு கார் விற்க போறீங்கன்னு வைப்போம், அந்த காரில் இன்ஜின் ட்ரபிள் இருக்கு, ரைட்டா? அதை மூடி மறைச்சி பொய் சொல்லி இன்னொரு சகோதரனுக்கு விற்றா
நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள மாட்டீங்க. ஆமென். உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி செய்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யக்குள் பிரவேசித்தவர்களும் இப்படி செய்வார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள மாட்டார்கள். அடுத்த வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? நான் ஒரு நாள் கிறிஸ்மஸுக்கு நான் இந்த சோலாஸில் போய் 2-3 பிரியாணி வாங்கினேன். ரைட்டா? பிரியாணி வாங்கி நான் கார்டை கொடுத்தேன். ஒரு காரியம் சொல்லணும், என்னிடத்துல கிரெடிட் கார்டு கிடையாது. கிரெடிட் கார்டு வச்சுருங்க எல்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப ஆபத்தான காரியம். எனக்கு டெபிட் கார்டு மாத்திரம்தான் இருக்குது. 1800 ரூபா குறைச்சி அவன் கார்டை ஸ்வைப் பண்ணி எனக்கு கொடுத்தான். ரைட்டா? இப்போ நான் அதை எடுத்துட்டு நான் போய் ஒரு பக்கத்தில் உட்காந்து டேக்அவேக்கு தான் நான் போனேன். உட்காந்து நான் பார்த்து கொண்டு இருந்தேன். டேய், எனக்கு நியூஸ் எல்லாம் இந்த எஸ்எம்எஸும் வந்துச்சுது, 1800 ரூபா குறைச்சி சார்ஜ் பண்ணியிருக்கிறான். நான் யோசித்தேன், இது என்னுடைய மிஸ்டேக் இல்லை தானே, பரவாயில்லை. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு உணர்வு, ஒரு ஆவியின் கண்கள் நான் பார்த்தேன். பரிசுத்த ஆவியானவர் பக்கத்துலேருந்து இப்படி முறைச்சி பார்த்து கொண்டு இருக்கிறார். உடனே எழும்பி அவன்கிட்ட போய் சொன்னேன், டேய் நீ 1800 ரூபா குறைச்சி சார்ஜ் பண்ணியிருக்கிற, திருப்பி கார்டை கொடுத்த அந்த 1800 ரூபா அடு. அவன் பார்த்தா, நீ எந்த உலகத்துலேருந்து வந்த? அவன் பார்க்குறான். கொடுப்பீங்களா? நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 9ஆம் வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசிமார்க்கத்தாரும் விக்கிராராதனைக்காரரும் விபச்சாரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 2025ஆம் ஆண்டிலே எங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்க வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லாவிட்டா இந்த கூட்டங்களை வைக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொண்டால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் நம்மை எடுத்து கொள்வார். ஆமென். ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இதை என்னால் செய்ய முடியாத ஆண்டவரே, ஆனால் நம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியான இடத்துல உதவி கேளுங்க. பரிசுத்த ஆவியான பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சோதனை எனக்கு இருக்குது, இந்த வீக்னஸ் எனக்கு இருக்குது, இதை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கும் பொழுது அந்த மாதிரி ஜெபங்களை ஆண்டவர் உடனடியாக அவங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிராராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் எல்லாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ரைட். இன்னும் வசனங்கள் இருக்குது, டைம் இல்லை. நாங்கள் திருப்பி போவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நாங்கள் 26, 27, 28 முதல்ல வாசித்தோம். 29ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆதியாகமம் 1:29. பின்பு தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும்
பூண்டுகளையும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் சகலவித கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவது. ஆமென். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப 26, 27, 28 ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டு கொள்வது. அதுக்கு அடுத்த வசனத்தில் 29ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு நான் விதையுள்ள கனிகளை கொடுக்கிறேன், நீங்க அதை எடுத்து சாப்பிடுங்க. ரைட்டா? இப்போ ஒரு உதாரணமாக ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ ஆண்டவர் ஒரு மாம்பழத்தை உண்டாக்கி அதை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கிறார். இது ஒரு பழம், இதுக்குள்ள ஒரு வித்து இருக்குது. ரைட்டா? இதை நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஒரு ஞானத்தையும் கொடுத்தார். என்னது அது? அந்த பழத்தை சாப்பிட வேண்டும், விதையை விதைக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தையும் சாப்பிட்டு அந்த விதையையும் சாப்பிட்டு இருந்தா நமக்கு இப்பொழுது மாமரம் இருக்காது. சரிதானே? நான் சொல்கிற லாஜிக் சரிதானே? அந்த காலத்து ஆண்டவர் உண்டாக்கணுன்னா பல்லெல்லாம் நல்லா மிருகங்கள் போல் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் அவங்க ஒருத்தர் கடிக்கலை தானே. ஆமென். அவன் பழத்தையும் சாப்பிட்டு விதையையும் சாப்பிட்டு இருந்தா மாமரமே இருக்காது. அவன் விதையை விதைச்சபடியாக தான் அந்த விதையிலேருந்து இன்னொரு மாமரம் வந்து அந்த மாமரத்தில் பல கனிகள் வந்து அதில் இருக்கிற வித்துக்களை எல்லாம் திருப்பி யாரோ விதைத்து அப்படியே இந்த உலகம் முழுதும் மாமரங்கள் இருக்குது. எல்லா பழங்களும் அப்படிதான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பழத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன், பழத்துக்குள்ள விதையையும் கொடுக்குறேன். இப்போ நீ பழத்தை சாப்பிடு, விதையை நீ நடு, அப்போதான் உனக்கு அறுவடை வரும். சரி? பவுல் அப்போஸ்தலன் இந்த கான்செப்டை எடுத்து 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் எழுதுறார் பாருங்க. 6ஆம் வசனம். விதைக்கிறவனுக்கு பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சரி 10ஆம் வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? உங்களோட கையில விதைகளும் இருக்கு, ஆகாரமும் இருக்குது. யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தார். அது என்ன? நீங்க எடுக்கிற சம்பளம், உங்களுடைய வியாபாரத்தில் எனக்கு வருமானம், ரைட்டா? உங்களுடைய எல்லா வருமானமும் அதில் ஒரு பாகம் விதை, ஒரு பாகம் ஆகாரம். கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆகாரத்தையும் சாப்பிடுறார்கள், விதையையும் சாப்பிடுறார்கள். ஆண்டவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றார்? விதையை வித, ஆகாரத்தை சாப்பிடு. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆகாரத்தையும் சாப்பிட்டு விதையையும் சாப்பிடுகிறார்கள். ஆனபடினால அறுவடை இல்லை. அறுவடை இல்லாதனால பணப்பிரச்சனை இருக்கனால போய் கடன் வாங்குகிறோம். கடன் திருப்பி கட்டாவிட்டால் கடன் பிரச்சனை வரும் பொழுது அந்த பாஸ்டர்கிட்ட போவோம், இந்த பாஸ்டர்கிட்ட போவோம், அங்கே ஓடுவோம், இங்கே ஓடுவோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களுக்கு பணப்பிரச்சனையே இருக்கக்கூடாது. ஆமென். எந்த சபையிலையும் உங்களுக்கு தேவைகள் இருந்தால் கரங்களை உயர்த்துங்கன்னு சொன்னால் உயர்த்துவார்கள். அதில் 100% ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், பணப்பிரச்சனை. காரணம் என்ன? ஆகாரத்தையும் சாப்பிட்டு விதைகளையும் சாப்பிடுகிறார்கள். விதைகளை விதைத்தால் தான் அறுவடை கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் நான் எப்படி அறிந்து கொள்வது இதுதான் விதை இதுதான் ஆகாரம் எப்படி அறிந்து? அதுக்கும் பவுல் சொல்லுகிறாரு 6ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அடுத்த வசனத்தையும் வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமுமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். பாருங்க,
பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீ உன் இருதயத்திலே நீ அதை டிசைட் பண்ணு. எது விதை எது ஆகாரம்னு நீ டிசைட் பண்ணு. தயவு செய்து பிழையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுடைய பணத்துக்காக நான் இது சொல்லலை. என்னுடைய டியூட்டி என்ன? ஆண்டவருடைய வசனத்தை உங்களுக்கு படித்து கொடுப்பது. அல்லாவிட்டால் அவர் கேட்பார், ஏன் சொல்லலை? ரைட்டா? வசனத்தில் இருக்கிறதா நான் சொல்கிறேன். ரைட்? உங்களுடைய பணத்தை நான் பறிக்க வேண்டும் என்று அந்த அபிப்பிராயம் சொல்லியிருந்தால் காணிக்கை எடுக்க முதல்ல இதை சொல்லியிருப்பேன். ஆமென், அல்லேலூயா. இப்போ காணிக்கை எடுத்து முடிஞ்சாச்சு. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே கொடுத்தாலும் பரவாயில்ல, எந்த சபைக்கும் கொடுத்தாலும் ஆண்டவருக்கு கொடுங்க. ஆனால் எங்கே ஆகாரம் கிடைக்குதோ அங்கே பில்லை பே பண்ணுங்க. ஆமென், அதையும் சொல்லணும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஆகாரத்தை நல்லா வயிறு முட்டை சாப்பிடுங்க. விதைகளை விதைங்க. விதைகளை விதைத்தால்தான் அறுவடை வரும். ஆமென். அறுவடை இருந்தால் தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இன்னும் நான் விதைகளை கொடுப்பேன். இன்னும் ஆரத்தை கொடுப்பேன்னு சொல்லலை, இன்னும் விதைகளை கொடுப்பேன். என்றால் விதைக்கிறவனிடத்திலே, சந்தோஷமாய் விதைக்கிறவனிடத்திலே ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனம், அதுங்க 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் பாருங்க. இந்த வசனம் எவ்வளவு அழகான வசனம். நீங்கள் எல்லாவற்றிலும், சிலவற்றில இல்ல, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, அந்த விதைகளை விதைத்தால் இருக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்க. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் நான் சாட்சி சொல்லி கொண்டே இருக்கலாம். ஆமென். பணம் இல்லாமல் போகும், நான் கவலைப்படுறதே இல்லை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் விதைக்கிறவன், நான் கொடுக்கிறவன். சரியான நேரத்தில் எதிர்பாராத நபர்களிடத்திலிருந்து காசு வரும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது சத்தியம். உங்களுக்கு தெரியுமா? வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஆக குறைந்த அளவு ஆண்டவருக்கு கொடுக்கிறது எவ்வளவு? 10% தசம பாகம். அதை கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள்? கொடுக்கறதே இல்லை. பைபிளின் படி குறைந்த அளவு கொடுக்கிறது தசம பாகம், 10%. அதிக அளவு கொடுக்கறது எவ்வளவு? உச்சக்கட்டத்தில் மோஸ்ட் அதிகமாக கொடுக்கறது எப்போ? அந்த ஒரு ஏழை விதவை வந்து 2 காசு போட்டாலே, 2% போட்டாலே அவள் தான் அதிகமாக கொடுத்தா. இந்த ஆண்டவருடைய இக்கனாமியை பாருங்க. இதை இப்படி விளங்கி கொள்ளுங்க. 10% கொடுத்தா 90% உங்கள்கிட்ட இருக்குது. ஆமென். அவள் 2 காசு கொடுத்தா அவடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அவளை தான் கமெண்ட் பண்ணார். தன்னுடைய சீஷரை கூப்பிட்டு சொல்கிற, வா 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 பாரு, அங்கே அநேகர் இருந்தாங்க காங்கிரிகேஷனில். பெரிய பெரிய பணக்காரெல்லாம் இருந்தாங்க. எல்லாம் பெரிய 5000 rupees வந்து நோட்டெல்லாம் போட்டாங்க. இவ வந்து 2 காசு கொடுக்குறா. ஆண்டவர் சீஷரை கூப்பிடுறாரு. அந்த கூட்டத்தை கூப்பிடல, சீஷரை கூட வந்து பாரு, இவள் தான் அதிகமாக கொடுத்தார். இது ஆண்டவருடைய லாஜிக். 10% தான் ஆகக்கூடாது, அதை கொடுக்கறதும் இல்லை. அப்போ எப்படி ஆசீர்வாதம் வரும்? இங்கே எப்படி போய் எந்த பாஸ்டர், எந்த தீர்க்கதரிசி, எந்த அப்போஸ்தலன்ட்ட போய் ஜெபம் பண்ணாலும் அது அந்த தரித்திரம் போகவே போகாது. ஏண்டா நீங்கள் விதைகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆதியாம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மனிதனை உண்டாக்குவதின் நோக்கத்திலே இது ஒரு காரியம். விதைக்கிறதும் அறுவடை செய்கிறதும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென். விதைக்கிறவனை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். அந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். 8ஆம் வசனம்.
மேலும் நீங்கள் நீங்கள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளிலும் பெருகுகிறவர்களாயும் தேவன் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். கடைசியாக லூக்கா 6:38 வாசித்து நாங்கள் முடிப்போம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமென். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், ஜெபியுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லல. ஆமென். பாடல் குழுவினர் வரட்டும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் அந்த பாட்டை பாட போகிறோம். அருளின் மாமலை பெய்யும். ஆமென். கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. அது பிறகு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் சந்தோஷமாக கரங்களை தட்டி மாமலை பெய்யும் என்று வாக்களித்தோரே, மாறியாய் பெய்திடச் செய்யும் லோகத்தின் இரட்சகரே, தேவன் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. ஆமென். கற்பாறை போல் பாவி உள்ளம் கடினப்பட்டதையா, பரிசுத்தாவியின் வெள்ளம் கரைக்க வல்லதையா, தேவன் பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை, வெட்டாந்தரை நீலந்தாரம் ஏதேன் போல் மாறுமென்றே, சாபத்து காலம் உண்டு கேதுரு வாதுமென்றே, தேவன் பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த கெஞ்சுதே இன்னும் தேவை, தேசத்தின் இருளை பாரும் லோகத்தின் மெய் தீபமே, ஆவியின் அருளை தாரும் மனமாற்றல் வல்லவரே, தேவன் பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை, ஏழையின் குறைகள் யாவும் தீர்த்திடும் வல்லவரே, யுத்தத்தில் முன் செல்ல தேவன் சேனை தகர்க்கிறவரே, தேவன் பின் வெள்ளம் தேவை,
பிரச்சனையோட வந்திருக்கிறீங்க, கரங்களை உயர்த்தி காண்பீங்க. பிரச்சனைகளுக்காக ஜெபம் வேண்டும் என்று சொல்றவங்க, நான் சொல்றதை கவனமாக கேளுங்க. மாற்கு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ இருந்தா, ஒரு ஏழை விதவை, 12 ஆண்டுகள் அவளுக்கு இரத்த கோளாறு. ஜனங்கள் வைத்தியர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இயேசு ஒரு நாள் அவள் வீட்டுக்கு முன்பதாக வீதியிலே போகிறார். இவ யோசித்தா, பலவீனத்தோடு, வியாதியோடு, வேதனையோடு நானுடைய அங்கியின் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டனானால் நான் குணமடைவேன். ஆமென். அவன் என்ன செய்கிறா தெரியுமா? அவருடைய விசுவாசம், அவரை தொட்டால் நான் சுகமடைவேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அற்புதம் எப்படி நடக்குது தெரியுமா? பாஸ்தருடைய ஜெபத்தினால் அல்ல, உங்களுடைய விசுவாசம் ஆண்டவரை தொடும் பொழுது அற்புதம் நடக்கிறது. ஆமென். பாஸ்தர்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுடைய விசுவாசம் அவரை தொட்டால் போதும். ஆண்டவர் சொன்னார், எங்கே 2 பேரோ 3 பேரோ என் நாமத்திலே கூடியிருக்கும் பொழுது நான் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன். வருவேன் என்று சொல்லல, இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் இப்பொழுது இந்த நேரத்தில் இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் ஆண்டவரை தொடுமானால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் உடனடியாக. ஆமென். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுவோம். எல்லாரும் கண்களை மூடி, பிரச்சனை இருக்கவங்களோட இடது கையை நெஞ்சில வையுங்க, வலது கையை ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்க. இப்ப நீங்க பாருங்க, விசுவாச கண்களினால் பாருங்க, ஆண்டவர் உங்கள் அருகே நின்று கொண்டு இருக்கிறார். அவர் வாக்கு தத்தம் பண்ணினர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை அவர் மேல் வையுங்க. நான் ஆண்டவர்கிட்ட இதை கேட்கிறேன், ஆண்டவர் இதை செய்ய போகிறார். நான் ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரன் மாத்திரமே, ஒரு வேலைக்காரன். நான் உங்களுக்கும் ஆண்டவரும் இடையிலே இருந்து உங்களுக்காக ஜெபம் பண்றது அவ்வளவுதான். வல்லமை அவருடையது, அற்புதங்கள் அவருடையது. அவர் தான் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு நீங்க ஆண்டவரை தொடுங்க. உங்களுடைய விசுவாச கண்களை திறந்து ஆண்டவரை பாருங்க. அவர் கிருபை நிறைந்தவர். வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருந்தால் மற்றவைகளை கொடுக்காமல் இருப்பாரோ? இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுடைய விசுவாசம், நான் ஜெபிக்கும் பொழுதே நீங்க ஆண்டவரே நன்றி என்று சொல்லி உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த காரியத்தை உங்களுடைய கண்களினால் காணுங்க. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லை. குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், ஒரு சாபமா இருக்கலாம், ஒரு தரித்திரமா இருக்கலாம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவரை தொடுவீர்களானால் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. வாக்கு மாறாத தெய்வன், சொல்லுகிறதை செய்கிற தேவன். நீர் ஒரு பொழுதும் பொய் சொல்றது இல்லை சுவாமி. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தமான தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் மனிதனை பார்க்கும் பொழுது மனதுருகிற தேவன், மனிதனை நேசிக்கிற தேவன். எங்களுடைய பாவங்களை அல்ல, எங்களை நீர் நேசிக்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவைக்கு சென்று ரத்தம் சிந்தி ஆண்டவரே நீர் தொங்கி 6 மணித்தியாலங்கள் சிலுவையிலே தொங்கி நீர் மரித்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் கர்த்தாவே, 3வது நாள் ஜெயத்தோடு மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று நீ உயிர்த்தெழுந்தீர். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு எங்கள் மத்தியில இருக்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஆண்டவரே, விசுவாசத்திலே உம்மிடத்திலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தொடுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே எல்லா பிசாசின் கட்டுகளும் உடைவதாக. இயேசுவின் நாமத்திலே எல்லா வியாதிகளும் மறைந்து போவதாக. எல்லா கட்டிகளும் கரைந்து போவதாக. எல்லா குடும்பங்களும் ஒற்றுமையாகட்டும் சுவாமி. ஆண்டவரே, குடும்பங்களிலே சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே நான் சபித்து கட்டுகிறேன். அப்பாலே போ சாத்தானே. ஆண்டவர், உம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு ஜீவ ஒளி, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை வந்து இறங்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே
கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த காரியத்தை ஆண்டவர் செய்துட்டார். உங்களுக்கு அற்புதத்தை கொடுத்துட்டார். நன்றி சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. விசுவாசத்திலே நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. வாயத்திலிருந்து அவரை துதியுங்க, துதியுங்க, துதியுங்க. வாயத்திலிருந்து துதியுங்க. ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறார். 7 குத்துவிளக்குகள் மத்தியிலே அசைவாடுகிறார். தேவன் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஓ நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடங்க. இந்த புத்தாண்டிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.